யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17 1 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்துல மகிமைப்படுத்தும். ஜபம் என்று சொல்லி இந்த 17வது அதிகாரம் அழைக்கப்படுகிறது. இந்த 17வது அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நீண்ட ஒரு ஜபம் இந்த 17வது அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கிறது. இந்த ஜபத்தை நாம் சிந்திப்பதற்கு இலகுவாக எளிதாக 3 பகுதிகளாக இந்த ஜபத்தை நாம் பிரித்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். 1 முதல் 5 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் ஜபிக்கிறார். அதை தான் நான் இப்பொழுது வாசித்தேன். 6 முதல் 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 19வது வசனம் வரை வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக, தம்மோடு கூட நின்று கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்களுக்காக அவர் ஜபிக்கிறார். அடுத்தது 20 முதல் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாய் இருக்கிற 26வது வசனம் வரை நாம் வாசிப்போம் என்றால், இனி வரப்போகிற சீஷர்கள், இந்த சீஷர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படக்கூடிய கூட்டத்திற்காக அல்லது நமக்காக இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறதை நாம் இந்த மகா பிரதான ஆசாரியத்துவ ஜபத்துல நம்மால் சந்திக்க முடியும். ஆகவே இந்த ஜபத்தினுடைய 3 கட்டமைப்புகளாக இந்த நான் சொன்ன இந்த குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் முதல் பகுதியை எடுத்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். முதல் 5 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜபிப்பதற்கு முன்பதாக தனக்காக அவர் செய்கிற வேண்டுதல் இந்த இடத்துல இடம்பெற்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வேண்டுதல் செய்கிறார், தனக்காக என்ன வேண்டுதல் செய்கிறார், அந்த ஜபத்தினுடைய மைய பொருள் என்ன? பிதாவே, நீர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் முதல் 5 வசனத்தினுடைய கருபொருளா இருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் 1 முதல் 5 வசனத்துல ஆண்டவர் தனக்காகவே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். குமாரன் மகிமைப்பட வேண்டும். பிதாவே, குமாரனை நீர் மகிமைப்படுத்தும். இதற்கு முன்பு 12ஆம் அதிகாரத்துல வாசிப்போம் என்றால் இதே ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அவர் செய்திருக்கிறார் இல்லையா? ஆகவே இந்த முதல் 5 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து அவர் ஜெபிக்கிறார். ஏன் குமாரன் மகிமைப்பட வேண்டும்? அதற்கான காரணங்களை முதல் 5 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக தெரியப்படுத்துகிறார். ஏன் குமாரன் மகிமைப்பட வேண்டும்? அதுல 4 காரணங்களை நாம் சிந்தித்தோம். என்ன காரணம் ஞாபகத்துக்கு இருக்கா? தூக்கம் வருதா? என்ன காரணம்? முதலாவதாக, குமாரனை ஏன் பிதா மகிமைப்படுத்த வேண்டும்? டிவைன் ரிலேஷன்ஷிப் இல்லையா? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய தெய்வீகமான உறவை அவர் முன்வைக்கிறார். இரண்டாவதாக, டிவைன் டைம், தெய்வீகமான நேரம் வந்து விட்டது. நாம் 2ஆம் அதிகாரம் துவங்கி நாம் வாசிப்போம் என்றால் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நேரம் வரவில்லை என்று சொன்னவர் இப்பொழுது பிதா குறித்திருக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஆகவே குமாரன் மகிமைப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாம் டிவைன் அத்தாரிட்டி இல்லையா? தேவன் எனக்கு, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் குமாரனை மகிமைப்படுத்த வேண்டும். நான்காவதாக, டிவைன் பர்பஸ், தெய்வீகமான நோக்கம் அதுல இருக்கிறது. கடந்த வாரத்துல நாம் இதை தான் சிந்தித்தோம். தெய்வீக நோக்கம் இல்லையா? குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்கான நோக்கம் என்ன? 3வது வசனத்துல நாம் வாசிப்போம் என்றால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இல்ல, மன்னிக்கணும், 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி, அதாவது 2வது வசனத்தினுடைய லாஸ்ட் போர்ஷன், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆகவே குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதனுடைய மெயின் ரீசன், மைய பொருள் என்னவென்றால், நோக்கம், கோல் என்னன்னு சொன்னா, அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும். இதுதான் டிவைன் பர்பஸ் இல்லைங்களா?
ஆகவே இதுதான் இந்த மையமாக வச்சுதான் கடந்த வாரத்துல சில விஷயங்களை நாம் சிந்தித்தோம். அநேகர் வரவில்லை. ஆகவே கடந்த வாரத்துல சிந்தித்த விஷயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு சொல்லி முதல் பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன் இல்லையா. நாம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கடைசி பகுதியில உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். மறுபடியுமாக 4வது வசனத்துல வாசிப்போம் என்றால், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். மறுபடியுமாக 5வது வசனத்துல வாசிப்போம் என்றால், பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஆகவே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணை, குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறதும் பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறதும், இந்த ஜெபத்துல 3 இடங்களிலே இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். ஆகவே இந்த 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அதாவது குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற இந்த 3 வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது, 3 வித்தியாசமான காலங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். 2வது வசனம் என்ன எழுதப்பட்டது? வருங்காலத்தை குறித்து பேசுகிறார் இல்லையா. குமாரனை மகிமைப்படுத்தும் வருங்காலம், ஃபியூச்சரை பத்தி பேசுகிறார். 4வது வசனத்தை சிந்திக்கும் பொழுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், அவர் வாழ்ந்த நிகழ்காலத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உலகம் உண்டாவதற்கு முன்பு இருந்த மகிமை, பாஸ்ட் இட்டர்னிட்டி இல்லையா, கடந்த நித்தியத்தின் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். ஆகவே 3 காலங்களிலே இந்த மகிமை என்ற இந்த சிந்தையை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அப்ப நிகழ்காலத்திற்கு வருவோம் என்று சொன்னால், பூமியில பிதாவாகிய தேவனை குமாரன் மகிமைப்படுத்தினார். எப்படியெல்லாம் பூமியிலே அவர் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது ஞாபகத்துக்கு இருக்குங்களா? எந்தெந்த விதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார் இந்த பூமியில அவர் வாழும் பொழுது? 5 விஷயங்களை நாம் சிந்தித்தோம். ஒன்று, இன்கார்னேஷன் இல்லையா, அவருடைய மாம்ச அவதாரமே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதா இருந்தது இல்லையா. அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது. பிதாவுடைய மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். இன்கார்னேஷன், அவருடைய மாம்ச அவதாரமே பிதாவாகிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினது என்று சிந்தித்தோம். 2வதாக இன் ஆக்ஷன், அவருடைய செயல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் துவங்கின நாள் முதற்கொண்டு அவர் செய்த அற்புத அடையாளத்தின் மூலமாக அநேகர் அதை கண்டு மனுஷனுக்கு விதமான அதிகாரத்தை கொடுத்த தேவனை புகழ்ந்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்துல பல வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டோம். 3வதாக இன் கிரியேஷன் இல்லையா, அவருடைய சிருஷ்டிப்பு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்தது. யார் சிருஷ்டித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டிகராய் இருக்கிறார் இல்லையா. அடுத்ததாக 4வதாக இன் எக்ஸ்போசிஷன், அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தை, பிதா கொடுத்த வார்த்தைகளை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது தேவநாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் இல்லையா. அடுத்ததாக 5வதாக இன் குரூசிபிகேஷன், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். ஆகவே நிகழ்காலத்துல அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பூமியில பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். 5 வழிகளில பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக கடந்த காலத்திற்கு சென்றோம் இல்லையா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக எனக்கு இருந்த மகிமை என்று 5வது வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்ன உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்த மகிமை? அவர் பிதாவோடு ஈக்குவலா இருந்தார் இல்லையா. நாம் யோவான் 1:1 வாசித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று வாசித்தோம். ஆங்கில சில மொழிபெயர்ப்புகளில the word was face to face with God இல்லையா. முகமுகமாய் பிதாவோடு கூட ஈக்குவலாக அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். திரியேகத்துவத்துல ஒருவராய் இருந்தார். ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் திட்டம் வரும் பொழுது அவர் தேவதூதருக்கும் சற்று சிறியவரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்த மகிமையை பிதாவுக்கு இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். அதை குறித்து நாம் விளக்கமாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக 3வதாக எதிர்காலம், வருங்காலத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி வருங்காலத்துல எந்தெந்த விதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது, அவருடைய பரமேறுதல் இல்லையா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி எல்லாவற்றுக்கும் மேன்மையான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. இது முதல் குறிப்பாக சிந்தித்தோம். 2வதாக சுவிசேஷ சத்தியம் எங்கெல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணப்படுதோ, அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் சுவிசேஷ சத்தியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. இதன் மூலமாக பிதாவாகிய தேவனை இப்பொழுது இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துகிறார். இப்படி அநேக விஷயங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே போனோம். எதிர்காலத்துல, அதாவது இக்காலத்தில் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று 5 குறிப்புகளை நாம் சிந்தித்தோம். ஆகவே கடந்த காலம், நிகழ்காலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டம், எதிர்காலம், 3 காலங்களில குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துவதும் பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிற இந்த விஷயங்களை குறித்து நாம் வேத வசனத்தினுடைய ஆதாரத்துல நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதோடு கூட கடந்த வாரத்துல நம்முடைய வகுப்பு முடிந்தது இல்லையா? சரி. ஆனால் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில எளிமையான ஆவிக்குரிய பாடங்கள், அதாவது விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக நோக்கத்தின்படியே நாமும் பிதாவை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய முன்னோடியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பின் அதிபதியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய சகோதரராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தில் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் கூட பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆகவே இதை நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எந்தெந்த வழிகளிலே பிதாவாகிய தேவனை ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி மகிமைப்படுத்த முடியும்? நிறைய விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் செலக்டிவா ஒரு 5 நிலைமையில ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை வேத புத்தகத்திலிருந்து எளிமையா நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு கூட தொடர்பு படுத்தி நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம் சிந்தித்ததெல்லாம் உபதேசம், டாக்டரின் இல்லைங்களா? இப்பொழுது நாம் சிந்திக்க போகிற விஷயங்கள் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். நமக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மகிமைப்படுத்தி விட்டு இப்பொழுது பரலோகத்துக்கு சென்று இருக்கிறார். இப்பொழுது மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பரலோகத்துல. அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியமே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். பேதுரு சொல்லுகிறது போல அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி விசுவாசிகளாகிய நாம் எந்தெந்த வழிகளிலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை சில குறிப்புகளை வேத புத்தகத்திலிருந்து சிந்திக்கலாம். இது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்தாலும் அநேக விஷயங்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியும், வேதத்திலிருந்து படிக்க முடியும். ஆனால் எனக்கு பிரயோஜனமாக இருந்த 5 விஷயங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய ரட்சிப்பே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நம்முடைய சால்வேஷன் இட்செல்ஃப் இல்லையா, நம்முடைய ரட்சிப்பே பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமா இருக்கிறது இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நரகத்திலிருந்து தப்பிச்சு எங்க போனோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்பினுடைய அல்டிமேட் கோல் இல்லையா, மிகப்பெரிய உன்னதமான நோக்கம் என்னவென்றால், இதன் மூலமாக கடைசியில பிதாவாகிய தேவன் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பினுடைய முழு கோட்பாடா இருக்கிறது. பாருங்கள், சில வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். எபேசியர் நிருபத்திற்கு வாருங்கள். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தொருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இல்லையா? இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து வாசிக்கிறோம். இந்த முழு அதிகாரமே நம்முடைய ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை ஒன்றிணைத்து அங்கு திரியேக தேவன் சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். இதுதான் எபேசியர் நிருபத்தினுடைய முழு சத்தியம். சபையை பற்றி தான் எபேசியர் நிருபம் முழுவதுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் இல்லையா? அதாவது இந்த நிருபத்தை வேத பண்டிதர்கள் நிருபங்களின் இளவரசி என்று அழைக்கிறார்கள். நிருபங்களுடைய இளவரசியாம் இல்லையா? தமிழகத்தினுடைய இளவரசி எதுங்க? நீலகிரி இல்லையா? நீலகிரி தானே? எதுங்க எதுங்க? கொடைக்கானலா? அடுத்தது தானே மலையரசி. மலையரசின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீலகிரியா? பாருங்க, அது போல நிருபங்களுடைய இளவரசி இல்லையா? நிருபங்களுடைய இளவரசி என்று வேத பண்டிதர்களினாலே செல்லமாய் அழைக்கப்படக்கூடிய ஒரு நிருபம் எபேசியர் நிருபம். இதுலதான் சபையை பற்றிய முழு சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக இல்லையா முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே முதல் நிருபத்துல, முதல் அதிகாரத்துல
ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி ஒன்றிணைத்து ஒரு திருச்சபையாக உருவாக்குகிறார், சபை கிறிஸ்துவின் சரீரமாக எப்படி உருவாகிறது என்பதை தான் முதல் அதிகாரத்தில் எழுதுகிறார். எழுதும் பொழுது பிதாவாகிய தேவன் ரட்சிப்புக்காக சில நபர்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். நாம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதை சிந்திக்க போகிறோம் அடுத்த வகுப்புல, இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் யாரிடத்திலும் ஆலோசிக்காமல், முன் நிர்ணயம் செய்யாமல், அவருடைய முன் அறிவின்படி சில பேரை, சில மானிட புழுக்களை பிதாவாகிய தேவன் அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? எதற்காக தெரிந்து கொண்டார்? பரலோகம் எம்டியா இருக்குதுன்றதுனாலயா? எதற்காக தெரிந்து கொண்டார்? என்ன வாசிக்கிறோம் 5வது வசனத்துல? இப்ப வாசிங்க யாராவது 5வது வசனத்தை. பிரியமானவருக்குள் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படி. பிதாவாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார்? அதற்கு காரணம் என்ன, இல்லையா? பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பது எல்லாம் 2வது செகண்டரி தான். ஆனா முதல் குறிக்கோள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிரியமானவருக்குள், குமாரனுக்குள் நமக்கு தந்தொருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படி. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம் ரட்சிப்பு அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார் இன் எலெக்ஷன், இல்லையா? அடுத்ததாக 11வது வசனத்துக்கு வாங்க. 11வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய கிருபையின் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு, இல்லையா? அடுத்தது நம்ம 6ல இருந்து வாசிச்சோம்னா ரிடெம்ஷனை பத்தி எழுதுறார். முதல் எலெக்ஷனை பத்தி சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். எலெக்ஷன் பிதாவாகிய தேவன் தான் அதை செய்கிறார். ஏன் செய்தார் தெரியுமா? பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை ஏற்பட வேண்டும். அடுத்தது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ரத்தம் சிந்தி அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். ரிடெம்ஷன், அதனுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுங்களா? என்ன நோக்கத்திற்காக அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், 1:11 சொல்லும் பொழுது நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. அடுத்ததாக 14வது வசனத்திற்கு வருவோம் என்றால், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரமாக, பொக்கிஷமாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? அதுவும் பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு, இல்லையா? அப்போ நம்முடைய எலெக்ஷன், நம்முடைய ரிடெம்ஷன், நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ், நம்முடைய தெரிவு, நம்முடைய மீட்பு, நம்முடைய சுதந்திரம், இது மூன்றும் தான் ரட்சிப்பினுடைய 3 என்ன சொல்றது தன்மைகளா இருக்கிறது. இது மூன்றுமே எதற்காக திரியேக தேவன் செய்திருக்கிறார் என்று சொன்னால், என்ன கோலுங்க? என்ன செய்யணும்? அவருக்கு மகிமை ஏற்பட வேண்டும், இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன போதிக்கிறோம்னு சொன்னா, ரட்சிப்பு முழுக்க முழுக்க யாருடையது? தேவனுடையது. அதுல நீங்களான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பார்ட் கூட நமக்கு கிடையாது, இல்லையா? முழுமையாக பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அது. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், ரட்சிப்பை நாம் இழந்து போகிறதில்லை. சில பேர் நினைக்கிறாங்க, பாவம் செஞ்சவனே ரட்சிப்பு நம்ம விட்டு போயிடும், இல்லையா? ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுவோம், இல்லையா? அப்படி இழந்து போனால் அதற்கு யாருக்கு தோல்வி தெரியுங்களா? அது யாருக்கு தோல்விங்க? தேவனுக்கு, பிதாவுக்கு தான் தோல்வி. நாம் ரட்சிப்பை இழந்து போகக்கூடியது அல்ல. ரட்சிப்பினுடைய அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணவர் அவர் தான். ஆகவேதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று எண்ணி. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அதை முழுமையாக முடிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆர்சி பைபிள் அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் எப்பொழுது துவங்கினார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே. எப்பொழுது முடிப்பார்? இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அவருடைய வருகையில முடிப்பார். யார் துவங்கினது? பிதாவாகிய தேவன். யார் முடிக்க போறது? பிதாவாகிய தேவன் தான் முடிக்க போறார், இல்லையா? அது அவருடைய பங்கு, அவருடைய வேலை. அடுத்ததாக நாம் யூதா நிருபத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யூதா நிருபத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. யூதா நிருபத்தினுடைய கடைசி வசனம் நினைக்கிறேன். சொல்லு, வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் இல்லையா? அப்போ ரட்சிப்பை துவங்கினவர் அவர்தான், ரட்சிப்பை முடிக்க போகிறவரும் அவர்தான் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டோம், மீட்கப்பட்டோம், சுவிகார புத்திரர்களானோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே பரிபூர்ணமான நிலைமையில அவர் நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறார் இல்லையா? இப்ப ரட்சிப்பினுடைய முழு காரியமும் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனாலதான் நம்முடைய சபையில என்ன உபதேசம், நம்முடைய சபை மாத்திரம் நினைக்கிறேன், அல்லது நம்முடைய சபையினுடைய கோட்பாடை பின்பற்றுகிற மற்ற சபைகளில ரட்சிப்பை நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், இழந்து போக மாட்டோம். ஒன்ஸ் சேவ்டு சேவ்டு என்று சொல்லுகிறோம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டதுதான் இல்லையா? ஏதோ இது என்ன சொல்றது, போயிட்டு போயிட்டு வர விஷயம் இல்ல இல்லையா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால், ஒரு மனிதன் மீட்கப்பட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவனுடைய ரட்சிப்பு நிச்சயமா இருக்கும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை ஒருபோதும் அவன் இழந்து போகிறவன் அல்ல இல்லையா? அதுல நமக்கு பங்கு இல்லையா, இதெல்லாம் அடுத்த விஷயம். நான் அதை அந்த சப்ஜெக்ட், அப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்து மாறி வேற டைவர்ஷன்ல போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரட்சிப்பினுடைய முழு கோட்பாடு என்னன்னா தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆகவேதான் அதுல நமக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல. 99% அவர் எடுத்துக்கிட்டு 1% நம்ம கொடுத்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? நம்ம காலைல ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கும், ஆண்டவரே 99% நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனா 1% என்ன செஞ்சேன் நானு, முயற்சினாலே இதை செய்து விட்டேன் என்றுதான் நம்ம ஆராதிப்போம். எந்த விதத்திலும் மகிமை யாருக்கும் போகக்கூடாது இல்லையா? புகழ்ச்சி யாருக்கும் போகக்கூடாது. பிதாவாகிய தேவன் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் ரட்சிப்பினுடைய முழு காரியமும் பிதாவுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பங்கு இருக்கு, சில விஷயங்கள் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ரட்சிப்பினுடைய முழு தத்துவம் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் இல்லையா? இரண்டாவதாக, எந்த வழிகளில, எந்த நிலைமையில நாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11. போதுங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் இல்லையா? அப்போ இரண்டாவது, நம்முடைய ரட்சிப்பே அல்லது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக பவுல் என்ன சொல்லுகிறார், நம்முடைய பாத்திரமுள்ள வாழ்க்கை இல்லையா? ஆங்கிலத்துல worthy walk இல்லையா? பாத்திரமுள்ள நடக்கையின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தினுடைய மகிமை அங்கு வெளிப்பட வேண்டும். அல்லது இன்னொரு விதத்துல சொல்லனா, பிதாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் இல்லையா? அப்போ விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்துல பாத்திரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். முதல் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார், அதன் மூலமாக பிதா மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக நம்முடைய பாத்திரம் உள்ள வாழ்க்கை, நம்முடைய பாத்திரம் உள்ள வாழ்க்கை இல்லையா? இந்த நடக்கை என்று சொல்லும் பொழுது வாக் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வருகிறது, தமிழில் நடக்கை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பதம் நிருபத்துல, விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்துல அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த வாக் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார். அப்ப எப்படியெல்லாம் நாம் நடக்க முடியும், எப்படியெல்லாம் பாத்திரமாய் நடக்க முடியும் என்று நாம் நிருபங்களிலே வாசித்தால் பல சிந்தனைகள் நமக்கு வரும். சில வசனங்களை மாத்திரம் வேகமாய் சொல்லுகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்களேன். ரோமர் 6:4 எடுத்துவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். ரோமர் 6:4 வாசிங்க. நடந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கிறபடிக்கு எப்படி பாத்திரமா நடக்கணும்? முதலாவது பவுல் சொல்லுகிறார், புதிதான ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு நடக்கை அல்லது ஒரு வாழ்க்கை இல்லையா? அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே, 2 கொரிந்தியர் 5:17. நான் இந்த வசனங்கள் எல்லாம் விளக்க போகிறது இல்லை, உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:7, மன்னிக்கணும், 5:7. அடுத்ததுங்க, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணும், எப்படி பாத்திரமாய் நடக்கணும்? முதலாவது வாசியம் புதிய ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு நடக்கை அல்லது வாழ்க்கை. இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை, இதுதான் பாத்திரமான ஒரு வாழ்க்கை இல்லையா? அடுத்ததாக இன்னொரு குறிப்பை சொல்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 5:16 வாசிங்க.
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அல்லது ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில நடங்கள் என்ற அர்த்தம். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே நீங்கள் வாழுங்கள். அதே 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல மறுபடியும் சொல்லுகிறார், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இல்லையா? இப்ப பாத்திரமுள்ள நடக்கை என்றால் என்ன? ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே வாழ்கிற வாழ்க்கை அல்லது நடக்கை. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:5-8 வாசிங்க. எபேசியர் 5:8. 5:8. வெளிச்சத்திலே நடவுங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்பரன்சி, இல்லையா? ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கை அல்லது நடக்கை. அடுத்ததாக அதே எபேசியர் 5:16 நினைக்கிறேன், வாசிங்க. 15 வாசிங்க. 15. ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை, இல்லையா? அப்போ எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்கு நிருபங்களில வாசிக்கும் பொழுது நிறைய சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிதான் நீங்க நடக்கணும், இதுதான் பாத்திரமுள்ள ஒரு வாழ்க்கை. கடைசியாக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? 1 யோவான் 2:6. சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே அல்லது அவர் வாழ்ந்தபடியே தானும் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். புதிய ஜீவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இல்லைங்களா? அடுத்ததாக நம்ம ஆவிக்கேற்றபடி ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில வாழ்கிற வாழ்க்கை, வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் சுருக்குவோம் என்றால் யோவான் சொல்லுகிறார், அவர் நடந்தது போல, அவர் வாழுகிறது போல நீங்கள் வாழுகிறது தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு பாத்திரம் உள்ள வாழ்க்கை. இதனால அவருடைய ராஜ்யம் மகிமைப்படும். அதற்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் வாழுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால், நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதுகிறார். எழுதும்போது அவர் வாசகத்தை குறிப்பிடுகிறார் பாருங்க. பிலிப்பியர் 1:20 பாருங்க. அந்த மனிதனுடைய வாஞ்சை எப்படி இருக்குது பாருங்க. பிலிப்பியர் 1:20 என்ன வாசிக்கிறோம்? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு, நல்லா கவனிங்க, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்துல மகிமைப்படுவார். என்ன சொல்றார்? ஒருவேளை செத்தா அதனால யார் மகிமைப்படுவா? கிறிஸ்து மகிமைப்படுவார். சரி, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து நான் இந்த உலகத்துல வாழ்ந்தா அதன் மூலமாகவும் நான் யாரை மகிமைப்படுத்துவேன்? தேவனை நான் மகிமைப்படுத்து. ஜீவன் சாவு இது இரண்டிலும் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன், இல்லையா? அப்போ இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளா இருக்கிறோம். ரட்சிப்பே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துல பாத்திரமுள்ள ஒரு வாழ்க்கை, இல்லையா? ஒரு கனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது என்ன நடக்கிறது? பிதாவாகிய தேவன் அதனால மகிமைப்படுகிறான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, பிதாவாகிய தேவனை எந்த நிலைமையில ஒரு விசுவாசி மகிமைப்படுத்த முடியும்? வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 4:11. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி பலிகள், இல்லையா? நன்றி உள்ள இருதயம், இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதிகள். ஞாயிற்றுக்கிழமை காலையில நாம் செய்யற வொர்ஷிப்பை சொல்றல, இல்லையா? எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கொலோசியர் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கை நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது, எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். 50வது சங்கீதம் நினைக்கிறேன். 50வது சங்கீதத்துக்கு வாங்க. 50வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 50:14 நினைக்கிறேன், வாசிங்க. Psalm 15:14.
ஆ பாருங்க, எப்பொழுது நீ ஸ்தோத்திர பலியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்ன செய்வ? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திர பலியிட்டு நீ என்னை மகிமைப்படுத்து. அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனைத்து காரியங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, பிதாவாகிய தேவன் அதனால மகிமைப்படுகிறார். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை கடவுள் நமக்கு கொண்டு வருகிறார். நம்ம அநேக நேரத்தில் நானும் சரி நீங்களும் சரி புரிந்து கொள்கிறது இல்லை. நாம் முறுமுறுக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், கலகம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் வாழுகிறோம். அநேக நேரத்தில் கடவுளை விட்டு நாம் தூரமாய் போகிறோம். நடக்கிற எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கை நன்மைக்காக தான் செய்கிறார் என்ற நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் இல்லையா? மூன்றாவது நிலைமை இது. அடுத்ததாக நான்காவதாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:13. 2 Corinthians 9:13. பாருங்க, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் இல்லையா? ரட்சிப்பை குறித்து பார்த்தோம், பாத்திரமுள்ள வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்தோம், மூன்றாவதாக எந்த நிலைமையிலும் நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் இதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய தர்ம சகாய ஊழியம் இல்லையா? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய மிகுந்த தரித்திரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பொருள் சகாயம், நீங்கள் கொடுத்த நன்கொடைகள், நீங்கள் கொடுத்த பண உதவிகள், பினான்சியல் சப்போர்ட், அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்களா? என்ன வாசிக்கிறோம்? உதாரத்துவமாய் தர்மம் செய்தது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இல்லையா? அப்போ நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக யார் மகிமைப்பட முடியுங்க? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார், நேரடியாகவும் மகிமைப்படுகிறார். நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ, யாரை சப்போர்ட் பண்றோமோ, அல்லது நான் சொல்றது பொருளாதார சகாயம் மாத்திரம் அல்ல, ஒரு சகோதரனுக்கு பல்வேறுபட்ட நிலைமையில நாம் உதவிகள் செய்யும் பொழுது அதன் மூலமாக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக பிதாவாகிய தேவனை நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிமைப்படுத்த முடியும் இல்லையா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்மோடு கூட ஐக்கியப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, பொருளாதார உதவியாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட நிலைமையில நாம் உதவி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய வார்த்தையா இருக்கலாம் இல்லையா? நாம் தோள் கொடுப்பதாக இருக்கலாம், அவர்களை எச்சரிப்பதாக இருக்கலாம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை கட்டக்கூடியதாக இருக்கலாம், மறுபடியும் அவர்களை பின்வாங்கி போன வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் கொண்டு வரக்கூடிய காரியமா இருக்கலாம். இவைகள் எல்லாம் நற்கிரியைகளா இருக்கிறது. இதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல கொரிந்திய நிருபத்துல பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் கொடுத்த இந்த தர்ம சகாய ஊழியத்தை அவர்கள் பெற்று அனுபவித்து யாரை மகிமைப்படுத்தினாங்க? உங்கள் நிமித்தம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்கள் நிமித்தம், உங்களுக்காக தேவனை அவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள், பிதாவாகிய தேவனை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். மலை பிரசங்கத்துல கூட ஆண்டவர் இதை சொல்லுகிறார். மத்தேயு 5:16 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான். இவ்விதமாய் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசமாய் இருக்க கடவுள் இல்லையா? நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஐந்தாவதாக யோசுவா 7:19 வாசிங்க. யோசுவா 7:19. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆகான் யாரு? யாருங்க ஆகான்? ஆகான் ஞாபகம் இருக்குங்களா? என்ன பண்ணார் அவரு? ஒரு சால்வையையும் அப்புறம் வேற என்னதுங்க? தாம்பலத்தட்டா? ஏதோ 2 பொருளை திருடி என்ன பண்ணாரு? செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டாருங்க. செஞ்சு அவருடைய கூடாரத்துக்கு கீழே மண்ணை நோண்டி ஒளிச்சு வச்சுட்டார் இல்லையா?
இப்ப யோசுவா சொல்றாரு, என்ன சொல்றாரு? மகனே, என்ன வாசிக்கிற? அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன, எப்படியா மகிமைப்படுத்த முடியும்? அதுக்கு அடுத்த வரி, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றார். இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய குறிப்பு பாவ அறிக்கை. நாம் செய்யக்கூடிய பாவத்திற்காக மனம் வருந்தி அதை தேவனிடத்துல ஒளிவு மறைவு அல்லாமல் இல்லாத நிலைமையில அறிக்கை செய்யும் பொழுது யார் மகிமைப்படுறது தெரியுங்களா? யார் மகிமைப்படுறது? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல ஆகானுக்கு தண்டனை கிடைச்சது, அது வேற விஷயம். ஆனா யோசுவா அதை எப்படி சொல்றாரு பாருங்க. நீ ஒலிக்காமல் அதை சொல்லு. அப்படி சொன்னா அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு சமம். அப்போ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் தவறக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பாவம் பிரவேசிக்கிறது உண்மைதான். அப்படி பாவத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை ஓப்பனா ஆண்டுடைய சமூகத்துல ஒளிவு மறைவற்ற நிலைமையில அறிக்கை செய்து மன வருத்தப்பட்டு மனம் திரும்பும் பொழுது யார் மகிமைப்படுவா தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். யோவான் 1:9 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி நாம் என்ன 1 யோவான் 1:9 என்ன வாசிக்கிறோம்? மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய உண்மையும் நீதியும் வெளிப்படுது. எப்ப வெளிப்படுது தெரியுங்களா? நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது. ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துல தவறி இருக்கிறேன் இல்லையா? இந்த பாவத்தை நான் எத்தனை நாளா செஞ்சுட்டு இருக்கிறேன், இதுல நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று சொல்லி யார் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி தங்கள் பாவங்களை ஒளிவு மறைவற்ற நிலைமையில அவரிடத்துல அறிக்கை செய்யும் பொழுது என்ன வெளிப்படுது தெரியுங்களா? அவருடைய உண்மையும் அவருடைய நீதியும் பரலோகத்திலே வெளிப்படுகிறது. அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய உண்மையும் நீதியும் வலது பாரசமாகிய பிதாவுடைய வலது பாரசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அவருடைய உண்மையும் நீதியும் வெளிப்படுகிறதுனால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் இல்லையா? ரொம்ப எளிமையா ஒரு 5 விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு பிதாவாகிய தேவனை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். ரட்சிப்பை பற்றிய உபதேச காரியங்களை சிந்திங்கள் அடிக்கடி இல்லையா? ரொம்ப தீர்க்க தரிசனம் அது இதுன்னு போகாம அநேக நேரத்துல டாக்டரின் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ரட்சிப்பினுடைய உபதேச சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் இருக்கிறது. அநேக நேரத்தில் நான் சிந்திக்கும் பொழுது பிரமிப்படைந்திருக்கிறேன். எவ்வளவு மகத்தான ரட்சிப்பு, எவ்வளவு ஆச்சரியமான ரட்சிப்பு. நாம் அந்த பகுதிகளை எடுத்து கருத்தாழத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே தேவ சமூகத்தில் நாம் அழ ஆரம்பிப்போம். உண்மையாகவே நாம் பூரிப்போம், ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரட்சிப்பை, இவ்வளவு மகத்தான ரட்சிப்பை தேவன் எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ரட்சிப்பு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறது. இரண்டாவதாக, நம்முடைய பாத்திரம் உள்ள வாழ்க்கை இல்லையா? எதை செய்தாலும், அதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக நாம் அதை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல பாத்திரமாய் பலவேறுபட்ட விஷயங்களை நாம் வசனங்களை வாசிச்சோம். பாத்திரமாய் வாழுகிறதுனால பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளிலும் நாம் கடவுளை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலியிடும் பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். நான்காவதாக, நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுத்தல், அல்லது நற்கிரியைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. என்ன? மற்றவர்களை தாங்குதல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பல்வேறுபட்ட நிலைமைகளில நம்முடைய உடன் சகோதரர்களை நாம் ஊக்குவிக்கும் பொழுது, அதனால அவர்கள் பயன்பெறும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். ஐந்தாவதாக, இந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி மன வருத்தப்பட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது அவருடைய உண்மையும் நீதியும் பரலோகத்துல வலது பார்சத்துல வெளிப்படுகிறதுனால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். சரிங்க பொழுது, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்ய மாட்டேன், என்ன நடக்கும்? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:2 வாசிச்சு முடிச்சிடலாம். மல்கியா 2:2 வாசிங்க. 1ல இருந்தே வாசிக்கலாம். 1:2 வாசிங்க. இப்பொழுதும் ஆசாரியர்களே, ஆசாரியர்களா அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியர்கள், இப்போது ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் தான் இருக்கிறோம். நம்ம தான் அந்த இடத்துல வச்சுக்கலாமே. இப்பொழுதும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிற நமக்கு மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உங்களுக்கு நமக்குரியது என்ன? நீங்கள் கேளாமலும்
என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி நீங்கள் சிந்தியாமலும் இருந்தால் போதங்க, நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ரொம்ப கிளியரா இருக்குது. ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். என்ன கேளுங்க? நீங்கள் என்னை மகிமைப்படுத்த இல்ல என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்களுடைய ஆசீர்வாதங்களை சாபமாக மாற்றுவேன். நம் கடவுளை மகிமைப்படுத்தினால், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்லல இல்லையா? மகிமையே செலுத்தாதவங்க நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க இல்லையா? மகிமையை செலுத்தாதவங்க நிறைய பேர் ஆசீர்வாதம். சில சமயத்துல கேள்வி, என்னங்க அப்படி வாழறான் அந்த ஆள், துன்மார்க்கமா? அவனும் விசுவாசி, அவனுக்கு அப்படி இருக்கிறான், நம்மளை விட ஆசீர்வாதமா இருக்கிறானே, ஏன் அப்படி இருக்கிறான்? கேள்விகள் எல்லாம் வரும். நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லல இல்லையா? இதை சிந்தியாமலும் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமலும் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? சாபத்தை அனுப்புவார். நம்முடைய ஆசீர்வாதம் சாபமாகும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று இந்த உலகத்துல அனுபவிக்க முடியாதபடி நாம் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாய் நாம் இல்லையா? எல்லா விதத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும். இதுதான் குமாரனுடைய கோல், நம்முடைய இரட்சகருடைய குறிக்கோள். அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளும் அதுதான் இருக்க வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக நாம் செய்ய கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வகுப்பிலே நாம் அடுத்த பகுதி 6 to 19 சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் சந்திக்கலாம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை வேத வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிதாவே, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய கருத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட ஓரளவுக்கு கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாங்கள் வேத வசனத்தின் மூலமாய் சந்தித்தோம். அது குமாரனுடைய குறிக்கோளா இருந்தது. ஆண்டவரே, சுவிகார புத்திரர்களாய் இருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் ரட்சிப்பின் அதிபதியை பின்தொடர்ந்து பயணம் பண்ணுகிற நாங்கள் கூட கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியும் என்று நாங்கள் சிந்தித்தோம். இன்னும் அநேக காரியங்கள் வேத புத்தகத்தில் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் மரித்தாலும் செத்தாலும் ஜீவனோடு இந்த சரீரத்தில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது போல, எங்களுடைய மரணமாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை எங்களுக்கு ஆயுசு நாளை நீ நீட்டி கொடுப்பீர் என்றாலும் சரி, எல்லா விதத்திலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இதை கேளாமலும் இதை சிந்தியாமலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை நாங்கள் செலுத்தாமலும் இருந்தால் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன காரியங்கள் நேரிடும் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ, சபையாக மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். உடைய வேத வசனத்தின் நிறைவோடு கூட இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.